نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. وقال النبي عليه الصلاة والسلام إذا لم تستحي فاصنع ما شئت صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, உலகத்துல நாம் பார்க்கலாம் பல நாடுகளில் பலவிதமான யுத்தங்களும் சண்டைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த யுத்தங்கள் சண்டைகளுக்குரிய பல காரணங்களையும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே நடக்கக்கூடிய ஊழலை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யுத்தம், பயங்கரவாதம் தீவிரவாதத்தை அழிப்பதற்கான யுத்தம், அல்லது அந்த நாடுகளிலே உள்ள வளங்களை சுரண்டுவதற்காக வேண்டி உள்ள யுத்தம், அல்லது பெலஸ்தீனத்திலே நடப்பதை போன்று எங்கிருந்தோ வெறுங்கையுடன் வந்த அவர்கள் அது அவர்களுக்குத்தான் உரியது என்று அந்த இஸ்ரவேலர்கள் பெலஸ்தீனர்களுடன் செய்யக்கூடிய யுத்தம். இவ்வாறு நாம் பார்க்கலாம். உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பல நாடுகளில் பல ஊர்களில் பலவிதமான காரணங்களை வைத்து யுத்தங்களும் சண்டைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு மாற்றமாக இன்னும் ஒரு யுத்தம் உண்டு. அது ஆயுதங்களால அல்ல, அல்லது பீரங்கிகளால வெளியிலே தெரியக்கூடிய சாதனங்களால் இல்லாமல் மிகவும் மறைமுகமாக ரகசியமான முறையிலே நம்முடைய சில விரோதிகள் இஸ்லாமியர்களுக்கு என்று இருக்கக்கூடிய பாரம்பரிய கலாச்சார பண்பாடுகளை முஸ்லிம்களை விட்டும் அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். உலகத்தில் நாம் எவ்வாறு ஃப்ரீடமாக சுதந்திரமாக எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் மிருகங்களை போன்று நாம் வாழ்வதை போன்று இவர்களையும் வாழ வைக்க வேண்டும். இவர்கள் இஸ்லாமிய பாரம்பரிய கலாச்சார பண்பாடுகளை விட்டுவிட்டு மனம் போன போக்கிலே வாழ்ந்தால் இவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி வருவது நின்றுவிடும். அதனால மிகவும் ரகசியமான முறையில இஸ்லாமியர்களுடைய பாரம்பரிய கலாச்சார பண்பாடுகளை விட்டும் அகற்றி
மிக நூதனமான முறையில இஸ்லாமிய வாலிப ஆண்களையும் பெண்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக அவர்களுடைய கலை கலாச்சாரத்திற்கு பழக்கி அதிலே வெற்றியும் கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது பொய்யான விடயம் அல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு எவ்வாறு நமக்கு முன்மாதிரி இருக்குகின்றதோ அதே மாதிரி நம்முடைய கலை கலாச்சாரங்கள் நாகரிகங்கள் இஸ்லாமிய விழுமியங்களுக்கும் நம்மிடத்திலே மிகப்பெரிய ஒரு அழகான முன்மாதிரிகளும் வழிகாட்டுதல்களும் இருந்து கொண்டிருக்கின்றன. நாம் எதையுமே கண்ணை மூடிக்கொண்டு செய்யவில்லை. நம்முடைய தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தான். எவ்வாறு பாங்கு சொல்ல வேண்டும், எந்த நேரத்திலே தொழ வேண்டும், அந்த தொழுகையை எப்படி எப்படி தொழ வேண்டும், சில விடயங்களை ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை நேரடியாக அனுப்பி அவர்களின் மூலமாக படித்து கொடுத்ததை போன்று நபி அவர்களுக்கு அல்லாஹ்வே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தான். குர்ஆன்ல சூரத்துல் கலம்ல ஓ இன்னக லஅலா குலுகின் அதீம், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அழகான ஒரு குணத்தில் இருக்கிறீர்கள் என்ற இந்த ஆயத்திற்கு கீழால தஃப்சீர் குர்துபியில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அத்தபனி ரப்பி அதபன் ஹஸனா, என்னுடைய அல்லாஹ் எனக்கு அழகான ஒழுக்கத்தை கற்றுத் தந்தான், என்னுடைய அல்லாஹ் எனக்கு அழகான பண்பாடுகளை படித்து தந்தான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதோட குர்ஆனுடைய ஆயத்திலேயும் அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் படித்து கொடுத்த அந்த ஒழுக்க விழுமியங்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள். அதனால அவர்களுடைய வழி, அவர்களுடைய பாதை மிக சரியான நேரான பாதை. وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ, என்னுடைய வழி, என்னுடைய பாதை அது மிகவும் நேரான நேர்த்தியான பாதை, அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ, மற்ற வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித அல் குர்ஆனில் சொன்னதோடு மட்டுமல்ல, நபி அவர்கள் நுபுவத்திற்கு பின்னால வாழ்ந்த அந்த 23 வருட வாழ்க்கையில் நம் எல்லோருக்கும் முன்மாதிரி. முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மொழி, அனைத்து பாஷை, அனைத்து பிரதேசங்களில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் நபியுடைய வாழ்க்கையில முன்மாதிரி. குர்ஆன்ல அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழகிய முன்மாதிரி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையில் வளர்ந்த அந்த சஹாபாக்கள் நபி அவர்களுடைய அந்த ஒழுக்க விழுமியங்களை, நபி அவர்களுடைய அந்த அழகான வாழ்க்கையில இருந்த நல்ல விடயங்களை அணுவணுவாக பின்பற்றினார்கள். ஆனால் அவர்களை பார்த்தே நபி அவர்கள் சொன்னார்கள், வெகு விரைவில் லதத்தபிஉன்ன சுனன மன் கப்லகும், உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களுடைய அடிச்சுவடுகளை நீங்களும் பின்பற்ற ஆரம்பிப்பீங்க. ஷிப்ரன் பிஷிப்ரின் வ திராஅன் பிதிராஇன், ஜான் ஜானாக, முலம் முலமாக, ஹத்தா லவ் தகலு ஜுஹ்ர தப்பின், உங்களுக்கு முன்னால வாழ்ந்த அவர்கள் ஒரு உடும்பு பொந்தில் ஏதாவது ஒரு காரணத்திற்காக நுழைந்து விட்டால் நீங்களும் அதிலே நுழைந்து விடக்கூடிய அளவுக்கு கண்ணை மூடிக்கொண்டு நீங்க பின்பற்றுவீர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் யார் அவர்கள்? அல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகளும் நஸாராக்களுமா என்று கேட்டதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் அல்லாமல் வேற யாரு? அவர்களைத்தான் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நம்முடைய இந்த காலத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆரம்ப காலத்துல நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பாப்பாமார், நம்முடைய உம்மா, நம்முடைய அப்பாமார்கள் பெரிதாக படித்திருக்கவில்லை.
ஆனால் பிள்ளைகளுக்கு அழகான பண்பாடுகளை, குணங்களை, பேச்சுக்களை, நடவடிக்கைகளை படித்து தந்தார்கள், சொல்லி தந்தார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் நாம் இப்பொழுது வாழக்கூடிய காலகட்டத்தில் முழு உலகத்தில் என்ன பேசப்படுகின்றது என்றால் கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், ஆடை சுதந்திரம், இவ்வாறு எல்லாத்துக்கும் சுதந்திரம் வந்தா அப்ப என்ன? ஒரு கட்டுப்பாடும் இல்ல. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி வாழுங்க, எதை விரும்புறீங்களோ அதை சாப்பிடுங்க, யாரோடு எந்த நேரத்துல விரும்புறீங்களோ போங்க, சேருங்க, வாழுங்க. இதுதான் சுதந்திரம் என்றால் அதுதான் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் இருந்தது அந்த சுதந்திரம். அதை அடியோடு இல்லாமலாக்குவதற்கு நபி அவர்கள் வந்துதான் ஷரியாவை அறிமுகம் செய்தார்கள். ஆனால் மீண்டும் இந்த கருத்து ரொம்ப வேகமாக பரவி கொண்டிருப்பதோடு மட்டுமல்ல, நம்முடைய இளம் தலைமுறையினர் அதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொண்டிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, வணக்க வழிபாடுகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் செய்து காட்டினார்களோ அதே மாதிரி நம்முடைய பேச்சு எப்படி அமையணும், நம்முடைய நடை எப்படி அமையணும், நம்முடைய சப்தம் எப்படி அமையணும், நம்முடைய ஆடை அணிகலன்களை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ளணும், இதுல சில ஒழுக்கங்களை குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். குர்ஆன்ல தனியான ஒரு சூரத்துல் லுக்மான், ஹஜ்ரத் லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். நாம் அவர்களை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற ஒரு நபியை போன்று அழைத்தாலும் அநேகமான அறிஞர்களுடைய கருத்து அவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு இறைநேசர், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு அறிவாளி மனிதர். அவர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த அறிவுரைகளை அந்த சூரா லுக்மான்ல அல்லாஹ் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். முதலாவது அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. அந்த உம்மாவும் பாப்பாவும் தாயும் தந்தையும் உங்களை வற்புறுத்தினாலும் எனக்கு இணை வைக்கும்படி வற்புறுத்தினால் நீங்க அவர்களுக்கு வழிபடக்கூடாது. மாற்றமாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்க முடியாது. அந்த ஆயத்தில் அவர்களுடன் எப்படி நடக்கணும் தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான். ஏகத்துவத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அதற்கு பின்னால ஹஜ்ரத் லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மகனுக்கு கூறுகின்றார்கள், நீங்க தொழுகையில் எவ்வளவு கவனமாக பேணுதலாக இருக்கணும், நன்மையை கொண்டு ஏவோனும், தீமையை கொண்டு தடுக்க வேண்டும். இன்னதாரிக்க மின் அஸ்பில் உமூர், வணக்க வழிபாடுகளை பற்றி சொல்லிவிட்டு மீண்டும் கூறுகின்றார், வலா துஸாஇர் ஹத்தக லின்னாஸ், பெருமையின் காரணமாக உங்களுடைய முகத்தை மக்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதீங்க, எல்லோருடனும் இன்முகத்துடன் பழகுங்க. ولا تصعر خدك للناس ولا تمشي في الارض مرحا, பூமியில கர்வம் பிடித்து நடக்காதீங்க, பணிவுடன் அமைதியாக நடவுங்க. குர்ஆன் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, ரஹ்மானுடைய நல்லடியார்கள் பூமியில நடக்கும் பொழுது நிச்சம் பணிவுடனும் ஒழுக்கத்துடனும் நடப்பார்கள். முதலாவது அல்லாஹ் கூறுகின்றான், பூமியில நீங்க கர்வம் பிடித்த உங்களோட முகங்களை திருப்பிக் கொள்ளாதீங்க, நீங்க பெருமை பிடித்து நடக்காதீங்க. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், ஆணவம் பெருமை பிடித்து தெரியக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களோட நடையில நடுநிலைமையை கையாளுங்க. நடப்பதற்கும் ஒரு முறை குர்ஆன்ல வேற எந்த மார்க்கத்திலையும் எந்த அளவுக்கு விரிவாக சொல்லித் தரப்படவில்லை. உங்களுடைய நடையில் நடுநிலைமையை கையாளுங்க. நடக்கும் பொழுதும் ரொம்ப வேகமாக இல்லாமலும் மிக அமைதியாக இல்லாமலும் நடுநிலைமையுடன் நடந்து கொள்ளுங்க. நீங்க மக்களுடன் பேசும் பொழுது ரொம்பவும் சத்தத்தை உயர்த்தி பேசாதீங்க, ஒரு அழகான நடுநிலைமையான சப்தத்துடன் பேசுங்க. சில நேரங்களில் நாங்க சில இடங்களில் எல்லோரும் அல்ல, ஆங்கிலம் தெரிந்தவர்கள், அவர்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தெரியும், ஆனா நாகரிகம் தெரியாது. பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை மதிக்கிறல்ல,
வேகமாக சப்தம் போட்டு பேசுறது, பக்கத்தில் உள்ளவர்களுக்கு பலவிதமான இடைஞ்சல்கள் ஏற்படும். அதொன்றும் அவர் பொருட்படுத்துறது இல்ல. அவர் நினைக்கிறது இது என்னுடைய எனக்குள்ள சுதந்திரம், யாரும் எனக்கு என்னை கண்டிக்கவோ முடியாது என்று இல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க பேசுற நேரமும் எங்களோட பேச்சுடைய சவுண்ட் எப்படி இருக்கணும், அந்த அளவு எப்படி இருக்கணும், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு அதன் மூலம் எந்த வகையான நோவினைகளும் அசௌகரியங்களும் ஏற்படக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்கள்ல சொல்லி இருக்கிறார்கள், நாம் எவ்வாறு நம்முடைய நடைமுறை பாவனைகளை அமைத்துக் கொள்ளணும். அந்நியவர்களுடைய கலை கலாச்சாரங்கள் அவர்களுக்கு என்று இருக்கக்கூடியவைகளை பின்பற்றக்கூடாது. ஏன் நம்முடைய உணவு முறை எடுத்துக் கொள்ளுங்க. உணவு என்ன, ஆரம்பத்திலிருந்து நாங்க நம்முடைய கை விரல்களால தான் சாப்பிடுவோம். இப்பொழுது நாம் பார்க்கலாம், சில இடங்கள் எங்கேயாவது சில ஹோட்டல்களுக்கு போனா அங்க அந்த போக் அந்த ஸ்பூனை வச்சிருப்பாங்க. இவருக்கு நல்ல கையால சாப்பிட தெரியும். எங்கட நாட்டில் உள்ளவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அப்படித்தான் நாங்க பழகி இருக்கிறோம். சில ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள சில பெயரளவில் உள்ள இஸ்லாமிய நாடுகள் உள்ளவங்களுக்கு கையால சாப்பிடவே தெரியாது. சின்ன வயதிலிருந்தே அவர்கள் அந்த ஸ்பூன் போக்கால தான் சாப்பிட்டு பழகி இருக்கிறார்கள். நாங்க அப்படி இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பெற்றோர்கள் எங்களுக்கு அந்த முறையை சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனா அங்க அதை கையை வைத்து விட்டு அவர்கள் அந்த சாதனங்களால சாப்பிடுகிறார்கள். கையால சாப்பிட்டா கை விரல்களை சூப்புவது ஒரு சுன்னா. சாப்பிட்டு அந்த தட்டையை வலித்து சாப்பிடுவது அபூதாவுதுல மிக தெளிவான ஹதீஸ். மன் அக்கல ஃபீ கஸ்அத்தின் சும்ம லஹிஸஹா தகூலு லஹுல் கஸ்அ. யாராவது ஒரு பிளேட்ல ஒரு தட்டையில சாப்பிட்டு அந்த தட்டையை வலித்து சாப்பிட்டால் அந்த தட்டையை இவரை பார்த்து சொல்கின்றதாம், அத்தகல்லாஹு மினன் நார் கமா அத்தகதனி மினஷ் ஷைத்தான். ஷைத்தானிடமிருந்து நீ என்னை பாதுகாத்ததை போன்று நரக இருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக என்று இவரை பார்த்து அந்த தட்டை இவருக்காக துஆ செய்வதாக நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் அபூதாவுதுல பதிவாக இருக்குது. ஆரம்ப காலத்துல நம்முடைய பெற்றோர்கள் எதை சொன்னாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இப்பொழுது எல்லாத்துக்குமே ஆதாரம் கேட்கக்கூடிய காலம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா விடயங்களுக்கும் ஆதாரம் முன்னால வைக்கப்படுகின்றது. ஆனால் இருந்தாலும் ஒரு சிலர் இப்படி செய்யணும் என்று மார்க்கத்தில் இல்லை. ஏன் நபி அவர்கள் ஹதீஸ்ல சொன்னார்கள், கைகளை சூப்பி சாப்பிடுங்கள், தட்டைகளை வலித்து சாப்பிடுங்கள். நாங்க பார்க்கலாம் இப்பொழுது அந்த புஃபே சாப்பாடு. சில நேரங்களில் நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தேவையான அளவை வைத்துக் கொள்ளுங்க. அந்த தட்டையில சாப்பிட்டு முடித்தவுடன் எதையும் பேலன்ஸ் வைக்காதீங்க. ஏன் பேலன்ஸ் வைப்பது கூடாது. பூர்த்தியாக சாப்பிட நபி அவர்கள் சொன்னார்கள், அதை முழுமையாக சாப்பிடணும். பல இடங்களில் நாங்க பார்க்கலாம், அந்த புஃபேயுடைய சாப்பாட்டு முடிந்தவுடன் அநேக மாணவர்களுடைய தட்டைகளை எடுத்து அதிலே மிஞ்சியவைகளை பார்த்தோம் என்றால் பாதி சாப்பாடு அதுல மிச்சம் வைத்திருப்பாங்க. எங்களுக்கு நாங்க இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கணும். இந்த அழகான ஒழுக்க விழுமியங்களை நாங்க பாதுகாக்கணும். மேற்கத்திய நாடுகள்ல அரபு நாடுகள்ல செய்யறாங்க என்பதற்கு அரபிகள் எங்களுக்கு ஆதாரம் அல்ல. ஒரு சிலர்கள் நின்று கொண்டே சாப்பிடுவாங்க. நபியுடைய தெளிவான ஹதீஸ், நீங்கள் சாப்பிடும் பொழுதும் குடிக்கும் பொழுதும் அமர்ந்து சாப்பிடுங்க, அமர்ந்து குடியுங்க. ஆனால் ஒரு சில ஹதீஸ் நபி அவர்கள் நின்று கொண்டு குடித்தார்கள் என்றும் ஹதீஸ்கள்ல வந்திருக்குது. ஒரு சில ஹதீஸ் அது எந்த கட்டம் கீழே உட்காருவதற்குரிய சந்தர்ப்பம் இல்ல. கீழே அங்கே தண்ணீர் அல்லது சேறு அல்லது சகதி அல்லது அசுத்தம், அங்கே உட்காருவதற்குரிய சந்தர்ப்பம் இல்ல. நின்று கொண்டு தான் சிறுநீர் கழிக்கணும். ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது, நபி அவர்கள் ஒரு குப்பை மேட்டுக்கு வந்து சிறுநீர் கழித்தார்கள். சில நேரங்களில் பஸ் ஸ்டாண்ட் அல்லது ரயில்வே ஸ்டேஷன் போன்ற பகுதிகள்ல நாங்க பார்க்கலாம், சில இடங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அநேகமான இடங்கள் மாற்றப்பட்டு விட்டது. சில இடங்கள்ல கீழே குந்துவதற்குரிய எந்த வகையான சாத்தியக்கூறுகளும் இல்ல. அந்த மாதிரியான ஏதாவது ஒரு கட்டத்துல நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கலாம். நபி அவர்களும் ஒரு கட்டத்துல குப்பை மேட்டுக்கு வந்த நேரத்துல சிறுநீர் கழித்திருக்கிறார்கள். இதை நாங்க வளமையாக ஆக்கிக் கொள்ளேலா.
எப்பயாவது ஒரு தடவை நபி அவர்கள் நின்று கொண்டு குடித்தார்கள், சாப்பிட்டார்கள் என்பதற்காக அங்கே நாம் பார்க்கலாம். பொஃபே உணவு வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல தாராளம் கதிரைகள் போடப்பட்டிருக்கும். ஆனால் அந்த கதிரைகள் இருக்கத்தக்க சில வணக்கசாலிகள் கூட தட்டையை வச்சு கொண்டு அங்கும் இங்கும் திரிந்து கொண்டு சுத்தி கொண்டு பேசிக்கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் நின்று கொண்டு. இதை பார்த்த நம்முடைய சிறுவர்கள் என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் கூடும் என்பதனால தான் நம்முடைய தந்தையும் அப்பாவும் செய்கிறார்கள் என்று நினைப்பார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இன்னும் நாம் பார்க்கலாம். ஒரு சிலர்கள் இப்பொழுது எங்கேயாவது சுற்றுப்பயணம் போராண்டா அந்த 3 quarters அந்த ஆடையை அணிகிறார்கள். அது அநேகமாக முட்டுக்கால் திறந்துதான் இருக்கும். பெண்களுக்கு அவுரத் இருக்கிற மாதிரி ஆண்களுக்கும் அவுரத் இருக்குது. பெண்கள் வெளியில வார நேரத்துல அவர்களுடைய முழு உடலையும் முகத்தையும் கையையும் மறைக்கணும் என்று பல உலமாக்கள், சில உலமாக்கள் கையையும் முகத்தையும் திறக்கலாம் என்று. ஆக கை முகத்தை தவிர மற்ற எல்லா இடங்களும் மறைக்க வேண்டும் என்பது ஏகோபித்த உலமாக்களுடைய கருத்து. அது பெண்களுடைய அவுரத். ஆண்களுடைய அவுரத் என்ன? தொப்புள் முதல் முட்டுக்கால் வரைக்கும். அப்படின்னா அந்த 3 quarters அணிந்தால் முட்டுக்கால் மூடிப்படுமா? அதை அணிந்தால் அவருடைய தொடையில் ஒரு பகுதி விளங்கும். அதுல ரொம்ப கவலை என்னண்டா, ஒரு சிலர் அதை அணிஞ்சு கொண்டு வந்து தொழுறாங்க. தொழுற நேரத்துல சுஜூது போற நேரத்துல முட்டுக்கால் எல்லாம் திறந்து அங்க அவர்கிட்ட கேட்டா இதுக்கெல்லாம் நீங்க கேட்கவான அரபு நாட்டில் உள்ள அரபிகள் செய்யறாங்க தானே. அரபிகள் எங்களுக்கு ஆதாரம். அரபு நாட்டுல அரபிகள் செலவேல அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஹலால் ஹராம கூட பார்க்க மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. அரபு நாட்டில் உள்ளவர்களோ எங்களுக்கு ஆதாரம் அல்ல. எங்களுக்கு ஆதாரம் எங்களுடைய கிதாபுல்லாஹ், அல்லாஹுடைய கலாம், நபியுடைய ஹதீஸ், இஜ்மாஉல் உம்மா, நம்முடைய உம்மத்தினர்களுடைய ஏகோபித்த முடிவு, கியாஸ். இந்த 4 மூலாதாரங்களை வைத்துத்தான் நாம் அமல் செய்து கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதெல்லாம் அன்றாட பழக்க வழக்கத்தில் இருக்குது. இப்ப கொஞ்சம் மிகைத்து கொண்டு வருது. யங்ஸ்டர்ஸ்கள் என்ன செய்யறாங்க? காதுக்கு அந்த கடுக்கா நம்ம காது, அந்த காதை குத்தி அதுல சின்ன ஒரு வளையம் ஒன்று போடுகிறார்கள். இது ஒரு பாவத்திற்கு பழகியவர்களுக்குரிய அடையாளமா தான் கருதப்பட்டுச்சு. ஒரு பால் சேர்க்க ஓரின சேர்க்கையாளர்களுடைய ஒரு அடையாளம் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது சில எங்களுடைய நாட்டில் உள்ள சில யங்ஸ்டர்ஸும் என்ன செய்யறாங்க? அந்த காதுக்கு வளையங்களை போடுறாங்க. நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ரஜுல் அல்லதி யல்பஸு லிப்ஸத்தல் மர்ஆ, பெண்களுடைய ஆடை அணிகலன்களை அணியக்கூடிய ஆண்களுக்கு நாசம் உண்டாவதாக. وَلَعَنَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ الْمَرْأَةَ الَّتِي تَلْبَسُ لِبْسَةَ الرَّجُلِ, ஆண்களுக்குரிய ஆடை அணிகலன்களை அணியக்கூடிய பெண்களுக்கு நாசம் உண்டாவதாக. இந்த காதல், இந்த வளையம் போடுவது இது பெண்களுக்குரியது, ஆண்களுக்கு அல்ல. இப்பொழுது நாங்க பார்க்கலாம், சில ஆண்கள் முடிய வளர்க்கிறாங்க. ஒன்று ஜடை வைப்பது, அதற்கு அனுமதி இருக்குது. அழகான முறையில முடிய வளர்த்து கழுத்து வரைக்கும் கிட்டத்தட்ட காதுடைய சுனையோ அல்லது அதற்கு கொஞ்சம் கீழுள்ள பகுதி வரைக்கும் வளர்த்து அழகான முறையில பின்னால வாரி விடுவது. ஆனால் இப்பொழுது நாங்க பார்க்கலாம், யாரோ சில நடிகர்களோ அல்லது வேறு யாரோ சில பாடகர்களோ முடிய வளர்த்திருக்கிறாங்க. நல்ல தோள்பட்டை வரைக்கும் முடிய வளர்த்து அதற்கு வேற அந்த ஏதோ அதை சுத்தி போடுவாங்க, ரப்பர், அதனுடைய பேரு ஞாபகத்தில் வருதில்லை, அதை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க பெண்கள் செய்யறது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நான் ஒரு சில விடயங்களை மாத்திரம் உங்களுக்கு உதாரணத்திற்காக சொன்னேன். இப்படியே எங்களை அறியாமல் அவர்களுடைய கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. நாங்க எல்லா பொறுப்புதாரிகளும் இதற்கு அல்லாட்ட பதில் சொல்லணும். நாங்க என்னமோ பொருளாதார வீழ்ச்சியின் மூலமாகத்தான் எங்களுக்கு சோதனை, ஆட்சி சரியில்லை, அதிகாரம் சரியில்லை, நாட்டு தலைவர்களோ மந்திரிமாரோ எம்பிமாரோ சரியில்லை, அதனால தான் பிரச்சனை என்று நாங்க பேசிக்கொண்டாலும் மார்க்கத்திற்கு ஷரியத்திற்கு முரணாக மாற்றமாக நடக்கும் பொழுது அல்லாஹுடைய சோதனை வரும் என்பதை நாங்கள் நம்பணும். குர்ஆன்ல சூரத்து நூறுல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடன் எப்படி ஒழுக்கமாக நடக்கணும் என்பதை சூரத்து நூறுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிறான். நீங்க சில முக்கியமான விடயங்களை அந்த நபி அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தால், அவருடைய சபையில இருந்தால், அவருக்கு அனுமதி கேட்காமல் அந்த சபையிலிருந்து எழும்பி போகாதீங்க. அந்த நபியை நீங்க மற்றவர்களுடைய பெயர்களை சொல்லி அழைப்பதை போன்று அழைக்காதீங்க. லா தஜஅலு துஆஅ الرسول بينكم كدعاء بعضكم بعضا. உங்களில் சிலர் மற்ற சிலர்களுடைய பெயரை சொல்லி அழைப்பதை போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்காதீங்க. லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நபியுடைய சப்தத்தை விட உங்களுடைய சப்தத்தை கூட்டிடாதீங்க என்றெல்லாம் அது சூரா குஜராத்ல வருது. நாங்க முதலாவது சொன்னது சூரத்து நூறுல வருது. அந்த சூராவுடைய கடைசியில நபி அவர்களுடன் இந்த மாதிரி தான் ஒழுக்கத்துடன் நீங்க நடந்து கொள்ளணும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், வலியஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னா அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். அந்த நபியுடைய உத்தரவுக்கு கட்டளைக்கு இவர்கள் மாற்றமாக நடக்குகின்றார்களோ அவர்கள் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளட்டும். ஒன்று மிகப்பெரிய வேதனை வரும், அல்லது மிக பயங்கரமான சோதனை அவர்களை வந்து அடையும். இதிலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் சொன்னதனால சில சோதனைகள் நபியுடைய அந்த புனிதமான அந்த கலாச்சாரங்கள், அவர்களுடைய பண்பாடுகள், அவர்களுடைய சுன்னாக்களுக்கு மாற்றமாக நடப்பதின் மூலமாக சோதனைகள் வரும் என்றாலும் அது மிகையாகாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பெரியவர் சிறியவர், ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்ல, எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. எல்லோரும் பேசலாம். இப்பொழுது நாங்க பார்க்கலாம் எப்படி டென்ட் ஒரு சின்னவர் ஒரு பெரியவரை எதிர்த்து பேசுகிறார். சுடச்சுட அவருக்கு பதில் கொடுத்தவுடன் நினைக்கிறார் இவர் நல்ல புள்ள இல்ல. அது அழகு இல்ல, அது அழகான பண்பாடு அல்ல. பெரியவர் அவரை மதிக்கணும். பெரியவர்கள் நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், பெரியவர்களை மதிக்கணும், மூத்தவர்களை கண்ணியப்படுத்தணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு முன்னால கூட வலம் யுர முகத்திமன் ருக்குபத்தைஹி, தன்னுடைய கால கூட நீட்டி உட்கார மாட்டாங்க. 100க்கு 1000 நபி அவர்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு முன்னால உட்காரலாம். ஆனால் ஒரு கண்ணியத்திற்காக அஷ்ஷிஃபா என்ற கிதாபுல காதி இயாத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள். தன்னுடைய தோழர்களுக்கு முன்னால கூட நபி அவர்கள் காலை நீக்கி அமர மாட்டார்கள். ஆனால் ஆண்கள் ஒரு பக்கம் இருக்கு, இன்றைக்கு பெண்கள் கூட எந்த விதமான வெட்கமும் இல்ல, கூச்சமும் இல்ல, காலுக்கு மேல காலை போட்டுக்கொண்டு யாரு வீட்டுக்கு வந்தாலும் சரி, யாரு பெரியவர் வந்தாலும் சரி, தன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கொஞ்சம் என்ற வீட்டுக்குள்ள அவங்க விரும்புற மாதிரி இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் யாராவது ஒரு அந்நியவர்கள் அல்லது குடும்பத்தில் உள்ள ஆண்கள் வந்தாலும் எந்த வகையான வெட்கமோ கூச்சமோ இல்லாமல், சில வேளை உடம்புடைய சில பாகங்கள் வெளியில தெரியும், அவர்கள் அவங்களோட பாட்டுக்கு அவங்களோட வேலைகளை செய்து கொண்டிருப்பாங்க. ஏன்? அவங்களுக்கு போதிக்கப்படுது. நீங்க யார கண்டும் பயப்பட தேவல்ல, அவங்களுக்கு பணிய தேவல்ல, அவர்களுக்கு குனிய தேவல்ல, அவர்களை மதிக்க தேவல்ல, நாங்களும் நீங்களும் எல்லாரும் உண்டு என்ற இந்த போதனை போதிக்கப்படுவதன் மூலமாகத்தான் இந்த நிலைமை சென்று கொண்டிருக்கின்றது. பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனோபக்குவம் இல்ல, பெரியவர்களை மதிக்கிற மரியாதை செய்கின்ற அந்த தன்மைகள் இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் இந்த ஒவ்வொரு விடயங்களிலேயும் நாம் மிக கூடுதலாக கவனம் செலுத்தணும். யாராவது ஒருவர் ஒன்று திருத்தி தந்தால் அதை ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய பேச்சில தவறு இருந்தா மனப்பூர்வமாக நான் தவறு செய்து விட்டேன் ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு எப்படி ஒன்றுண்டா, யாராவது ஒன்று சொல்லிவிட்டால் எல்லாருமே நினைக்கிறாங்க நான் சொன்னது சரி, என்னுடைய முடிவு சரி. அநேகமான கணவன் மனைவியுடைய பிரச்சனையில வாப்பா உம்மா வாப்பா தலை போடுறல்ல, மகன் நீங்க பார்த்து செஞ்சுக்கோங்க, மகள் உங்களுக்கு எப்படி படுதோ நீங்க பார்த்து முடிவெடுங்க, ஏலாது. மகளுக்கு 18-20 வயசு, மகனுக்கு 23-25 வயசு, இப்பதான் அவர் படித்து வெளியாகி வந்திருப்பார். அவருக்கு ஃபெமிலி லைஃபுடைய அனுபவம் இல்ல, கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ளணும் தெரியாது.
அந்த இடத்துல மூத்தவர்கள் தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனா இவங்க சொல்லுவாங்க, உங்களோட விஷயத்துல நாங்க தலைப்போட விருப்பம் இல்ல, மகன் நீங்க பார்த்து முடிவெடுங்க, மகள் உங்களோட வாழ்க்கை நீங்க பார்த்து முடிவெடுங்க. இல்ல, அவங்களுக்கு தெரியாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் அவர்கள் அவர்களுடைய விஷயத்தில் பிடிவாதமாக இருக்குகின்றார்கள். அவர்கள் நினைக்கின்றார்கள் நான் சொல்வது சரி. நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், சலாத்துன் முன்ஜியாத்துன் வ சலாத்துன் முஹ்லிகாத்துன், 3 விடயங்கள் மனிதனை ஈடேற்றத்திலே வெற்றியின் பக்கம் அழைத்துக் கொண்டு செல்லும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த 3 விடயம் மனிதனை அழிவிலே கொண்டு போய் சேர்த்து விடும். ஒன்று, முதலாவது ஹவன் முத்தபஉன். ஹவன் முத்தபஉன், தன்னுடைய உள்ளத்துல வார ஆசை எல்லாத்தையுமே பின்பற்றது, செய்யறது. புள்ள எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கிற, எதை விரும்பினாலும் அதை செய்யற, அது சில நேரங்களில் நம்மை பாவத்தின் பக்கம் கொண்டு சேர்த்துவிடும். இரண்டாவது வஷுஹுன் முதாஉன், நல்ல விடயங்களுக்கு செலவழிக்காமல் கஞ்சத்தனம். இவர் தனக்கு லட்சக்கணக்கில் செலவழிப்பார், அடுத்தவர்களுக்கு என்று வரும் பொழுது 1000 100களை கொடுக்கவும் யோசிப்பார். இதெல்லாம் ஷைத்தான் இவரை தூண்டுறது. மூணாவது தன் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தை சரியானது என்று நினைப்பது, தன்னுடைய முடிவு தான் சரியானது என்று நினைப்பது. அநேகமான கம்பெனிகள்ல, அநேகமான பெரிய பெரிய நிறுவனங்கள்ல அங்கிருக்கக்கூடிய சேர்மன், அங்கிருக்கக்கூடிய தலைவர், அவர் சொல்லிட்டார் என்ற முடிவு தான், நான் தான் முடிவெடுப்பேன், இதை மாற்ற இயலாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தான் எடுத்த சில முடிவுகளை மாற்றி இருக்கிறார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெண் சொன்னதற்காக தன்னுடைய முடிவை மாற்றி இருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், வஹிய அஷத்துஹுன்ன, இந்த தன்னுடைய கருத்து சரியானது என்பது தான் இது மிகவும் ஆபத்தானது என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இப்பொழுது அந்த இஸ்ராயேல்ல நடக்கக்கூடிய அந்த இஸ்ரவேலுடைய பிரதமர், முழு உலகமும் அவர்களுடைய நட்பு நாடும் அவரை பார்த்து சொல்லுது நிப்பாட்டுங்க. ஆனா அவர் சொல்றாரு, இல்ல நான் நிப்பாட்ட மாட்டேன், இதுதான் அதாவது தன்னுடைய முடிவு தான் சரியானது என்பது இருக்குது. இது ஆக பயங்கரமானது, ஆபத்தானது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நேரம் முடிந்து விட்டது. நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், இவ்வாறு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில இது போன்ற பல நிகழ்வுகளை நாங்கள் பார்ப்போம். நபியுடைய சீராவை, நபியுடைய வாழ்க்கையை, நபியுடைய சஹாபாக்கள் இந்த பிரச்சனை வந்த நேரத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பார்த்து அந்த அடிப்படையில நாங்கள் முடிவு செய்தோம் என்றால் ஆபத்திலிருந்து, சிக்கல்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். இதற்கு மாற்றமாக நாங்க சோசியல் மீடியாவுல மேற்கத்திய நாடுகள்ல, அரபு நாடுகள்ல நடக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் கலப்படம், பெண்கள் டான்ஸ் ஆடுறது, இது போன்றவைகளை பார்த்து நாங்களும் அப்படி செய்யணும், எங்களுடைய திருமணத்தை எப்படி எடுக்கணும், எங்களுடைய பங்கன்களை எப்படி செய்யணும் என்று நாங்களும் அவர்களை போன்று செய்ய ஆரம்பித்தோம் என்றா அல்லாஹோடு உதவி நின்றுவிடும். மறுபக்கத்தில் அல்லாஹுடைய சோதனைகள் வர ஆரம்பித்துவிடும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் எங்களுடைய இஸ்லாமிய நாகரீகம், ஒழுக்க விழுமியங்கள், எங்கட பண்பாடு, எங்கட கலாச்சாரம் மிக பழமையானது. ஆரம்பத்திலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய மூதாதையர்கள் பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். எங்கட நாட்டில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும், ஓரளவு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய சில இளைஞர்களும் இளைஞர்களும் போற பார்த்தா எதிர்காலத்துடைய சந்ததிகள் அங்கே சென்று விடுவார்களோ என்ற பயம் ஏற்படுவதனால தான் அடிக்கடி இந்த விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நம்முடைய நடைமுறை பாவனைகளை அமைத்துக் கொள்ள சொன்னார்களோ அந்த முறைப்படி அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக பலஸ்தீனத்திலே வாழக்கூடிய நம்முடைய அந்த உறவினர்களுக்கு, உறவுகளுக்கு நீ உதவி செய்வாயாக. அவர்களுக்கு தனி நாட்டை கொடுப்பாயாக.